வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்களாகவே முக்கியமான திரைப்பிரபலங்களை சேர்ந்தவங்க தன்னுடைய மனைவியை விவகாரத்து செய்வது ரொம்பவே வாடிக்கையாக சாதாரணமாக நிகழ்ந்து வருகிறது. நேற்று முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்திய இசை திரையுலகிற்கு மிக முக்கியமான நபராகவும் பெருமை மிக்க கொண்டவராக கருதப்படும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய மனைவியை விவகாரத்து பெறப்போவதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருந்தார். இது சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் உலகமெங்கும் இருக்கும் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை அளித்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் அவர்களுடைய விவகாரத்து பிரச்சனை நாள்தோறும் ஏதாவது ஒரு செய்திகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று விவகாரத்து வழக்கில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் ஆஜராகியிருக்காங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் நேரில் ஆஜராகாதது மிகப்பெரிய ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகள் தான் ஐஸ்வர்யா. இவருடைய கணவர் நடிகர் தனுஷ் அவர்கள். இருவருக்குமே 2004ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள். இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக தனித்தனியாக வாழ்ந்து வந்தாங்க. தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையேயான பிரச்சனை தீர்க்க உறவினர்கள் நண்பர்கள் செய்த முயற்சி தோல்வியும் முடிந்தது. இருவருமே விவகாரத்து பெறுவதில் உறுதியாக இருந்த நிலையில் பரஸ்பர விவகாரத்து கோரி சென்னை குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என சொல்லியிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த குடும்ப நல நீதிமன்றம் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தாங்க. நீதிபதி சுபாதேவி முன்னிலையில் நவம்பர் 2ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது நடிகர் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா இருவருமே நேரில் ஆஜராகவே கிடையாது. இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை இன்று நவம்பர் 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தாங்க. அதன்படி விவகாரத்து வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜரானாங்க. அப்போது தனுஷ் வந்து கொண்டிருப்பதாக அவரது வழக்கறிஞர் நீதிபதியுடன் தெரிவித்த நிலையில் விசாரணையை 12 மணிக்கு ஒத்தி வைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு வழக்கில் என்னதான் தீர்ப்பு சொல்ல போகிறார் என்று இவங்க உண்மையிலே பிரிய போகிறாங்களா என்று ரசிகரிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.